ஹலோ வணக்கம். நான் ஏற்கனவே பிளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன். அந்த கட்டிங் நான் சரியா மார்க் தெரியாத வச்சு இப்போ நான் திரும்ப அதே பிளவுஸ் சாதா பிளவுஸ் கட்டிங் போட போறேன். பிளவுஸ் அளவு வச்சு போட போறேன். இன்ச்சு டேப் அளவு கிடையாது, பிளவுஸ் அளவு வச்சு ஏற்கனவே ஒன் டைம் போட்டிருக்கேன். அதை இப்போ நான் திரும்ப போட போறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். அது சரியா மார்க் நான் கீச்ச கோடெல்லாம் சரியா தெரியாது இருந்தது. அதனால இப்ப நான் திரும்ப போடலான்னு இருக்கேன். நீங்க பிளவுஸ் 1 மீட்டரா எடுத்துக்கோங்க, 80 வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங் போடுங்க. பேப்பர் கட்டிங் போடுங்க. நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளவுஸ் கிளியரா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு பார்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கணும். இந்த பார்டரு இப்படிதான் மடிக்கணும். இப்படிதான் மடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம கை தனியா பாடி தனியா கட் பண்ண போறோம். அதனால லெஃப்ட் ஹேண்ட் பக்கமும் ரைட் ஹேண்ட் பக்கமும் பார்டர் வரா மாதிரி இப்படி மடிச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்போசிட் 2 பக்கமும் பிசுறு வர்ற மாதிரி இருக்கணும். இப்ப நான் பாடி பீஸ் தனியா கட் பண்ண போறேன், கை பீஸ் தனியா கட் பண்ண போறேன். இந்த அச்சுன்றது இந்த முத்ரை நம்மளுக்கு பாடி பீஸ்க்கு வரா மாதிரி பார்க்கணும். கை பீஸ்க்கு வந்தா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனால இது நம்ம பாடி பீஸ்ல கட் பண்ணி எடுக்க போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்ல பிசுறு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பக்கம் பார்டர் வரணும். பார்டர் வரணும். ஓகேவா? தயவு செய்து நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப பிளவுஸ் அளவு தான் எடுக்க போறேன். பிளவுஸ் இப்படி பிரிச்சுடுங்க. பிரிச்சு போட்டுட்டு இந்த சைடு அக்கிள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைடு அக்கிள் ரெண்டுமே இப்படி பிடிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஃபுல் பாடி சுற்றளவு. இந்த ஒன் சைடு எடுத்தீங்களா, பேக் சைடு ஒன் சைடு எடுத்தீங்களானவே உங்களுக்கு பாடி ஃபுல் சுற்றளவு வந்துடும். பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா இந்த அச்சு இருக்கிற பக்கமா பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு 3 தையல் போடணும்ல, அதுக்கு யூஸ் ஆகும். இப்ப அதே நேர் கோட் போட்டுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கட்டிங் போட்டு பாருங்க. ஏற்கனவே கட்டிங் போட்டேன், மார்க் நான் சரியா தெரியலன்னு திரும்ப கட்டிங் போட்டிருக்கேன். கட்டிங் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இது கை பீஸு. இது நம்ம அக்கிள் வச்சு எடுத்தோம்ல, அதனால இது பாடி பீஸு. இப்ப பாடி பீஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பார்டர் ஒன் சைடு பார்டர் நம்மளுக்கு ஆப்போசிட்டா வரணும். ஒன் சைடு பிசுறு வரா மாதிரி இருக்கணும். ஒன் சைடு பார்டர், ஒன் சைடு பிசுறு வரா மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டா வச்சு, ஆனா 1 மீட்டரா எடுத்துக்கோங்க, 80 வேண்டாம், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இப்ப பாடி பேக் சைடு அளவு எடுக்க போறோம். பேக் சைடு இந்த இடுப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த இடுப்புக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுருங்க. 1.5 இன்ச்சு உங்களுக்கு இன்ச்சு டேப்பும் கையில வச்சுக்கோங்க. இன்ச்சு டேப் வச்சுன்னு இங்கிருந்து வெளியே 1, இது 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க.
1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து கோடு கீச்சணுன்றது. இப்ப வந்து பேக் சைடு முதுகு அளவு எப்படி எடுக்க போறோம்னு, கொக்கி பக்கம் வந்து நீங்க எது செஞ்சாலும் கொக்கி பக்கமா பார்த்து செய்யுங்க. இதோ டாட் பிடிச்சிருக்கோம்ல, டாட் பின்னால பாருங்க, இதோ டாட்டு. இந்த பேக் சைட்ல வந்து டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்ல இருந்து ஷோல்டர் வெளியே எடுத்துக்கோங்க. கரெக்டா ஷோல்டர்னா இதுதான் ஷோல்டரு. இந்த ஷோல்டர்லயும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்க வந்து நம்ம இடுப்பு விட்டுருக்கோம்ல, அதுக்கு மேல வச்சு கரெக்டா இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இங்க கரெக்டா அந்த ஷோல்டர் அந்த ஒரு அளவு போட்டுன்னு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு பேக் சைடு. இப்ப வந்து அப்படியே மடிச்சிடுங்க. இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட். இப்ப வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ண போறோம். நல்லா பாருங்க, ஃப்ரண்ட் மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட் வந்து கழுத்து எப்படி மார்க் பண்றதுன்னா, அதே கொக்கி பக்கம் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு கஷ்டமா இது ஈஸியான மெத்தட் தான் இது. கஷ்டமாலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பிளவுஸ் கட்டிங் வந்து பிளவுஸே வச்சு அளவு எடுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். இது மாதிரி போட்டுக்கோங்க. இது கரெக்டா பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது வந்து அப்படியே கரெக்டா வந்து படியணும். இது கரெக்டா வந்து இப்படியே படியும். நீங்க வந்து தூக்கின்னு கீக்கின்லாம் எதுவுமே இருக்காது, ஒரே சேமா அப்படியே அப்படியே கரெக்டா படிஞ்சிடணும். பார்க்கறதுக்கு அப்படியே படிக்கணும். அது மாதிரி படியும் போது இப்படி மார்க் எடுத்துக்கோங்க. இது இந்த பிளவுஸோட அளவு இது மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க ஷோல்டர் வந்து இங்க எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடு அளவு மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டா கழுத்து இதே அளவு மார்க் பண்ணிட்டு, கழுத்து வந்து இதே அளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டர் வச்சு இது கைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இடுப்பு பட்டி கச்சோலி சொல்லுவாங்க அதை, அந்த கச்சோலி வந்து இப்படி எடுத்துட்டு இந்த எங்க இருக்கோ அதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு வந்து இறக்கிடுங்க. உங்களுக்கு 1 இன்ச்சு இறக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதனால ஒரு 1 இன்ச்சு இறக்கிடுங்க. 1 இன்ச்சு இறக்கிட்டு இப்ப வந்து இந்த நடு டாட் எப்படி பிடிக்குதுன்னா, இப்படி வச்சு இந்த தூக்கிட்டு இப்படி இழுத்து வைங்க. அதுக்கும் ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டா இப்படி இழுத்து வச்சாலே கரெக்டா நிற்கும். இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்குங்க. இங்க வந்து 1 இன்ச்சு இறக்கிட்டீங்க, இங்க வந்து 1/2 இன்ச்சு இறக்குங்க. அதோட வந்து கை பாருங்க, கை ஸ்லீவ் எப்படி இருக்குன்னா இந்த அளவு வச்சுட்டு இது கரெக்டா வந்து நம்ம இப்படி நிற்கி இப்படி பண்ணணும். பார்க்கறதுக்கு வந்து ஒரே ஈவனா வரணும். இப்படி இழுத்தும் பிடிக்க கூடாது, இது பார்க்கறதுக்கு இப்படி கட்டமா வர மாதிரி வரணும். இதுதான் உங்களுடைய மார்க்கு. இந்த மார்க் இப்படி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடு அளவு வந்து மேல வரணும் மார்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க, கைடு அளவு வந்து மேல வரணும் மார்க்கு. இப்ப வந்து அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு வந்து இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கரெக்டா பண்ணிக்கோங்க மார்க்கு. மார்க் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதை பாருங்க, இன்னும் திரும்ப எனக்கு இது வந்துச்சு. இது இருக்குங்களா, இந்த அளவு இப்படியே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா அளவு, இந்த கைடு அளவு தான் மேல, இது கிடையாது. கரெக்டா நம்ம வச்ச கட்டமா வரணும். இது எவ்வளவு அளவு வரும்னா 4.5 வந்திருக்கு. நீங்க தைக்காங்களே உங்களுக்கு வந்து 5ல வந்து நின்றுடும். ஓகேவா? இப்போதைக்கு வந்து இதுதான் 4.5, இதுதான் மார்க் உங்களுக்கு 4.5 இன்ச்சு. இது வந்து 5ல வந்து நின்றுடும். இவங்களுடைய ஸ்லீவ் அளவு வந்து 5 இன்ச்சு. இப்போ வந்து நான் 5ல வந்து 4.5 கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருக்கேன். நம்ம தைக்கும் போது கட் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா இங்க வந்து சேர்ந்துடும் தைக்கிறதுக்குள்ள.
இப்ப வந்து இதே அளவு நம்ம இதையும் கழுத்தும் மார்க் பண்ணிருக்கோம்ல, இதுவும் வந்து நீங்க கட்டமா வந்து ஓடு போட்டுருங்க. போட்டு இங்கிருந்து வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமா வேணாம். ஒரு 1/4 இன்ச் எடுத்துன்னு அந்த 1/4 இன்ச்ல வந்து இப்படியே ரவுண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து கழுத்து வந்து விரிஞ்சு வரணும், முன் கழுத்து வந்து அகலமா வரணும்வாங்க. அப்ப வந்து இங்க எவ்வளவு எடுத்துக்கீங்களோ அங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் இன்னால இப்படி தள்ளி வந்து அங்கிருந்து மார்க் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து விரிஞ்சு வரும். இப்போதைக்கு வந்து நான் இதே அளவு தான் வைக்கிறேன். இது வந்து மார்க் பண்ணிருக்கீங்களா? இந்த கச்சோல் இடுப்பு பட்டி வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க, இது 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இதே அளவு வந்து இங்க மேல வைக்கிறீங்க. இந்த ஒர்க்கு இல்லைங்களா, இந்த அளவு வச்சுக்கிறீங்க. அப்படியே இப்படி இறங்கி வந்து இது இந்த அளவுலயே வந்து ஜாயிண்ட் ஆயிடுங்க. ஓகேவா? இது நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கீங்க. இந்த இடத்துல வந்து இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து இப்படியே இறங்கி வந்து கரெக்டா இதை கூட வந்து இப்படியே ஜாயிண்ட் ஆயிடுங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட். இது வந்து பேக் சைடு வந்து கழுத்து இன்னும் அளவு எடுக்கல நானு. பேக் சைடு வந்து கழுத்து வந்து இந்த இடுப்பு பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த இடுப்பு பட்டியால வந்து இந்த குக்கி சைடும் காஜா சைடும் ரெண்டும் ஒன்னா சேமா பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இது எக்ஸ்ட்ரா விட்டுட்டு குக்கி வந்து இங்க வச்சுடுங்க. வச்சு கரெக்டா பிடிச்சிடுங்க. இதுதான் வந்து ஜாக்கெட்ல அளவு எடுக்கிற மாடலு. ஓகேவா? அப்படி வச்சு கரெக்டா இது வந்து உங்களுக்கு வந்து கழுத்து அளவு கரெக்டா வரும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடு அளவு இது வந்து நம்ம எம்மிங் எடுக்க வச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் மேல. ஏன்னா இப்படி மடிச்சு எம்மிங் எடுத்துக்கோம். பைப்பிங்கன்னா கரெக்டா இதே அளவு வச்சுக்கலாம். இது வந்து எம்மிங்கா இருக்க வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேல வச்சிருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு கழுத்தோட அளவு. இங்க எவ்வளவு அளவு எடுத்திருக்கீங்களோ அதே அளவு வச்சு பேக் சைடு கழுத்தும் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் பேக் சைடு. இதுதான் பேக் சைடு. பேக் சைடும் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு அந்த 1/2 இன்ச்ல இருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுதான் வந்து பேக். இது வந்து ஃப்ரண்ட். இது வந்து ஃப்ரண்ட். அதே மாதிரி இங்க வந்து கை வந்து ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச் எடுக்கணும். இங்க இருந்து முதல்ல வந்து 1 இன்ச் எடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுங்க. இது வந்துதான் இப்ப நீங்க மார்க் பண்ண போறீங்க. இதுதான் மார்க் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பிளவுஸ் வச்சு அளவு எடுக்கிறது. பாருங்க, இந்த கை வந்து இது மாதிரி தான் வைக்கணும். இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த கை வந்து கரெக்டா இப்படி வச்சு இது வந்து இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி பார்த்தா கரெக்டா வந்து இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வருது. நீங்க வந்து இந்த மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடு அளவு மேல வச்சுக்கோங்க. மேல வச்சுங்கன்னா இந்த மார்க் வந்து கரெக்டா இந்த ஸ்கேல்ல வந்து இந்த மார்க் கரெக்டா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 இன்ச். 1 1.5 சொல்லணும். இந்த இதுலயும் இப்படியே மார்க் பண்ணி கரெக்டா ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டா வரணும். ஓகேவா? நீங்க வந்து அடுத்த வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இந்த இடத்துல எப்படி மார்க் வருதுன்னா இந்த அளவு ஃபர்ஸ்ட் ஒரு அளவு எடுக்கணும்ல, அந்த அளவு எடுத்து இப்படி கரெக்டா வச்சு இதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து கரெக்டா இந்த ஈக்குவலுக்கு இப்படி கொண்டு வந்துருங்க. ஓகே.